ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினய் சேனலுக்கு. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் தான் பார்த்துட்ருக்கோம். இது சம்மர் ட்ரிங்க்கு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் பால் காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் எடுத்திருக்கேன். ஒரு மாம்பழம், அந்த மங்கனப்பள்ளி மாம்பழம் இருக்குன்னு பார்த்திங்களா, அதில் அந்த கொட்டை இல்லாமல் அந்த 2 ஸ்லைஸ் வரும் பார்த்திங்களா, அதை தோல் சீவி நல்லா சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் இப்போ நான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நுங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சூட்டெல்லாம் ரொம்பவே நல்லா கம்மியாகும். இந்த வெயிலுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெயில் சீசன் இருக்கும்போது நம்ம மாம்பழம்லாம் நிறையவே சாப்பிடலாம். பட் மாம்பழம் அதிகமாக எடுத்துக்காதீங்க. நுங்கு நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். மாம்பழம், இந்த பால், அப்புறம் நுங்கு, இந்த 3மே ஆட் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு ட்ரிங்க் நான் காட்ட போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபுல்லாக மாம்பழம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நுங்கு ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். நுங்கு பார்த்திங்கன்னா சின்னதாக கட் பண்ணி இந்த பாக்ஸில் நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த நுங்கு ஆட் பண்ணிவிட்டு தேவை இருந்தால் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மாம்பழத்தில் நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கும். நான் ஒரு 3லேருந்து சின்ன ஸ்பூனாக இருக்குன்னா 3லேருந்து 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ரோஸ் மில்க் எக்ஸன்ஸ் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். இது போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் நம்ம இஷ்டம் தான். ஸோ போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்றதுனால இது போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதை கலந்து வச்சோன்னே சூப்பரான ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இது சம்மர் சீசனுக்கு செம்மையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நுங்குலாம் சேர்க்குறோம், பால் சேர்க்குறதுனால ரொம்ப ஹெல்த்தி. அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆப்ஷனல் தான், தேவையில்லைனா விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.